வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தோம்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம் மார்க்கெட்ட பொறுத்த அளவுக்கு செகண்ட் சப்போர்ட், செகண்ட் ரெஸ்ட்னு சொல்லி தான் நினைக்கிறேன். செகண்ட் சப்போர்ட்ட பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட்டில ஃபால் இருக்கும். மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தோம். இறங்க தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் செகண்ட் பிரேக் பண்ணால் தேர்ட் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். தேர்டையும் தாண்டி கீழே இறங்குனுச்சு. அதுக்கப்புறம் டெலகிராமில் இந்த அப்டேட் கொடுத்துருந்தோம். இந்த இடம் இந்த டைமிங்கில் அதாவது நம்ம இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தொட்டுட்டு இருந்து அப்சைடு போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் கூட தாண்டலை. நம்ம எதிர்பார்த்தோம் இந்த இடத்துல பெரிய ட்ரெண்ட் ரிவர்ஸ் நடக்க வாய்ப்புன்னு. ஆனால் நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் கொடுத்தாங்க. திரும்பி இந்த எல்லோ ஜோன்லேருந்து மறுபடியும் மூவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ ஜோனுக்கு பிரேக் பண்ணி தான் க்ளோசிங்கே இருந்துச்சு கிட்டத்தட்ட. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். பேங்க் நிஃப்டியில் தான் சொல்லியிருந்தோம் நம்ம செகண்ட் பிரேக் பண்ணால் தேர்ட் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் பிரேக் பண்ணிச்சு, தேர்டு ஆனால் போகலை. அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட் அந்த மாதிரி. அப்போ பார்த்தோம்னா இந்த நம்ம எல்லா ஜோன் ஒன்று போட்டும் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல அப்சைடு மார்க்கெட் போக வாய்ப்பு இந்த தொட்டாயிடுங்க கீழே எஸ்எல்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல ஆக்சுவலாக பிரேக் பண்ணிச்சு. ஆனால் க்ளோஸிங்கே கீழே கொடுக்கல இந்த எல்லா ஜோனுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மூவ் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 630 அந்த 650 ரேஞ்சில் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 850 கிட்ட ஒரு 180 பாயிண்ட் அந்த ரேஞ்சு மூவ் ஆனிச்சு சொல்லியிருந்த மாதிரி. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ்னு சொல்லியிருந்தோம். செகண்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்லேருந்து தேர்ட் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு தேர்டையும் தாண்டி கீழே போயிட்டு ஒரு ரேஞ்சுக்கு போய் சைடு செட்டப்பில் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நிஃப்டி தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா க்ளோசிங் அதாவது வீக்காக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பார்த்தோம்னா இந்த ஹேண்டில் ஒரு ஹேங்கிங் மேலும் சொல்ல முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா லோ பிரேக் பண்ணி தான் முடிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த கேண்டில் லோ தான், இந்த புல்லிஷ் கேண்டில் லோ தான் எஸ்எல்ஆர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான் இருக்க வாய்ப்பு. ஆனால் அதில் அது சேர்ந்து ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்த உள்ள இறங்கணும். அதாவது 25,024 அப்படிங்கிறது தான் இறங்கும். அப்போ இந்த 25,000 ரவுண்ட் ஃபிகருங்க அது ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான வாய்ப்பான இடமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வீக்லி படி. சரி, ஓகே, அப்படியே டேல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 24,930 கிட்டத்தட்ட அந்த வீக்லியோட ஒரு 100 பாயிண்ட்ஸு கம்மியாக காட்டுது. இருந்தாலும் வீக்லி இப்படி செட்டப் எடுத்து வீக்லி இப்படி செட்டப் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி பார்த்தோம்னா ஆனால் இந்த டே கேண்ட் செட்டப் படி பார்த்தா இவ்வளோ தூரம் வரது வாய்ப்பு இருக்குது. வீக்லி இப்படி பார்த்தோம்னா நம்ம 25,025 இருக்குது. அந்த 25,000 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 24,930 ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,205 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 25,322. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 25,414 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது 25,129. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,078. தேர்டை பொறுத்தளவுக்கு 24,999, 25,000 அப்படிங்கிறது ரவுண்ட் ஃபிகர் அடுத்தது நம்ம தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்போ பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் செகண்ட் சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்கான ஐட்டம். இப்போ இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணி வச்சா மார்க்கெட் ஃபால் இருக்கும். இந்த 25,000 ரவுண்ட் ஃபிகர் வரைக்கும் இதை விட்டு ஃபால் ஆனால் தான் அடுத்த பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம். இந்த இடம்ல ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான செட்டப் ஏரியா. 25,022 நம்ம பார்த்தோம். 20 நம்ம பார்த்தோம் வீக்லியில் அந்த ரேஞ்சு. அதாவது 25,000 தொடாமலே கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த இடத்துலேருந்து. அதையும் பிரேக் பண்ண 25,000 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வச்சு தான் மார்க்கெட்டை புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு. ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வச்சால் செகண்ட் வரைக்கும் ஈஸியாக போய்டும். இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த 200 to 322 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 115 பாயிண்ட்ஸ் ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் ஒரு பெரிய இந்த இடத்துல ஒரு ஏரியா இல்லை. ஆனால் கால் சைடு கூட மூமெண்ட்ஸ் இருக்குது, செட் ஏரியா இருக்குது, அதாவது பாயிண்ட்ஸ் இருக்குது. கீழே அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் இது இந்த இடத்துல பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம செகண்டை பிரேக் பண்ணால் தான் நம்ம நம்ம இதில் எடுக்கிற மாதிரி செட்டப் தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது கீழே ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் வருது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் ஓப்பனை பொறுத்து தான் இருக்குது. ஓப்பன் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயே இல்லை இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேலே இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புள்ளி சேர் பார்க்கலாம். அது ரொம்ப தூரம் கிடையாது, இந்த ரேஞ்ச் வரைக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். அதுபோல் மார்க்கெட்டை பொறுத்தளவு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட் ரேஞ்சு போன்று தான் இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா வீக்லியை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா போன வாரத்தோட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா லேசாக பிரேக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வச்சுருக்காங்க. இதுபடி பார்த்தோன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டியோட கம்பேர் பண்ணால் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் புல்லி செட்டப் தான் இருக்குது. இந்த வீக்லி இந்த லோ பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் அடுத்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த போன வாரத்துக்கும் இந்த வாரத்துலோவும் இடையில இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. சரி, ஓகே, டேல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் ஒரு லோ வச்சுருக்கேன். டபுள் பாட்டம் எடுத்த மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த டபுள் பாட்டத்தை பிரேக் பண்ணும்போது தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் டே கேண்டில் படி. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் இல்லைனா மறுபடியும் இதுக்குள்ளேயே இந்த ஹைக்கும் லோ கேண்டில் இன்னொரு கேண்டில் போட்டு விட்டு பிரேக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. நாளைய மார்க்கெட் வந்து இந்த லோக்கு ஹைக்கு இடையில இருக்கிறது தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அது வந்து லோவை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 56,837 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 57,077 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ரெசன்ஸ் போல் இன்றைக்கி போனால் ஹை தான் 57,091 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 57,272 அப்படிங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போனால் லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது 56,607. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 56,420 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 56,276. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கேட்கும் போது நிஃப்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் செகண்ட் சப்போர்ட்டும் தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வாய்ப்பு. அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். சாரி, தேர்டை பிரேக் பண்ணணும். செகண்ட் பிரேக் பண்ணாலும் இது நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துக்குள்ளேருந்து மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகிறவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஏரியா. அதனால் இந்த இடத்த பிரேக் பண்ண வச்சு தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்த விட்டு எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் போகிறது வாய்ப்பு. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் அடுத்த ஸ்டேஜ் தான் போகும். பெருசாக போயிடாது. இதை பிரேக் பண்ணால் இந்த ஸ்டேஜ் அவ்வளோதான். அந்த மாதிரி செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். வீக்லி சார்ட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஸ்டைலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் வீக்கான க்ளோசிங். ஆனால் கிளியரான செட்டப் டென் லைன் வரைகிறப்பல எந்த ஒரு செட்டப்புமே இந்த இடத்துல இல்லை. அது பார்த்தோன்னா இந்த கேண்டில் லோ தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. நம்ம இதே டேயில் பார்ப்போம் வேறு எதுவும் வாய்ப்பு இருக்கான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிற செட்டப் தான் காட்டுது. இருந்தாலும் நாளைக்கு நடக்குமா அப்படின்னு சொல்கிறது வாய்ப்பு இல்லை. நாளைய கேண்டில் தான் முடிவு பண்ணும். எந்த டைரெக்ஷன் எவ்வளோ தூரம் இறங்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு தெரியுது. சரி, ஓகே, இது 50 மினிட்ஸ் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 82,676 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 83,040 இன்றைக்கி போன ஹை தான் செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 83,342. சரி, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது 82,442. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்து 82,169. அடுத்து 81,900. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரே சைடில் தான் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா இந்த செகண்ட்ங்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்குது. செகண்டுக்கு அதாவது புட் சைடில் பெரிய வாய்ப்பு இருக்க மாதிரி செட்டப்பில் பெருசாக இல்லை. ஆனால் ரேஞ்ச் இல்லை. இறங்கிறது வாய்ப்பு இருக்க செட்டப் தான் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தோம்னா. ஆனால் அதே சமயத்தில் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்செலாம் ஸ்ட்ராங்காக இருந்து அப்சைட் தான் திரும்ப வாய்ப்பு இருக்கும். அதனால் இறங்கினாலும் இங்கே இந்த இடம்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கான செட்டப் தான் இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து செகண்ட் வரைக்கும் ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் டு தேர்டுங்கிறது நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடமும் அதுபோல் இந்த இடமும் அதாவது நம்ம கொடுத்துருக்க தேர்டுக்கு செகண்டுக்கு பிறகு உள்ளதெல்லாம் தேர்டுக்கும் செகண்டுக்கு இடையே ரெண்டுமே வந்து நோ ட்ரேடிங் ஜோன் அதாவது செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரு கிளியரான செட்டப் இல்லை. அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில ரேஞ்சு பவுண்டாக இருக்கும். இல்லைனா ஒரு பெரிய சைடு வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதே சமயம் தேர்டை பிரேக் பண்ணால் பெரிய ஃபால்ட் இருக்கும். மார்க்கெட்டில் தேர்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஃபால்ட் இருக்கும். அதுபோல் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் அப்சைடு இருக்கும். அதுக்கு இடையில மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.